இதுதான் மீள்வாம்னு சொல்லப்படுற லார்வா புழுக்கள். இது வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து புரோட்டீன் சத்துக்காக இது குடுப்போம். இது ஒரு புழு வந்து 25, 30 கரையான்களுக்கு சமம். அந்த அளவுக்கு பெரிய சைஸா இருக்கு. பொரிச்ச குஞ்சுகள் வந்து 4 நாள், 5 நாளுக்கு அப்புறம் தான் இத வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். கடைசியா நம்மகிட்ட பறிச்ச அந்த குஞ்சுகளுக்கு 4 நாள் ஆகுது. இன்னைக்கு தான் இத ஃபர்ஸ்ட்டு குடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட சிரமப்பட்டது. அப்புறம் அப்படியே கொத்தி கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சு. இன்னும் 2 நாள் போச்சுன்னா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிரும். ஃபர்ஸ்ட்டு 60 நாளைக்கு இது குடுத்தோம்னா, குஞ்சுகள் வந்து ரொம்ப தரமான குஞ்சு வருவான்னு எனக்கு ஒரு விளையாட்டு சேவல் வளர்த்துறவர் சொல்லிக் குடுத்தாரு. இது வந்து கிலோ ரூ. 130 சேல்ஸ் பண்றாங்க. கூட வந்து கொஞ்சம் தேங்காய் நாரும் கலந்து வரும். அந்த வெயிட்ட கழிச்சிட்டு பார்த்தோம்னா, இதோட காஸ்ட் வந்து ஒரு கிலோ வந்து ரூ. 150 வரும். இந்த பேட்ச் குஞ்சுகளும் இதுக்கு முன்னாடி பேட்ச் குஞ்சுகள் தான் பெஸ்ட்டு ரகனால இது வந்து 2 கிலோ குடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி பொரிச்ச குஞ்சு இன்னைக்கு கூட 1 மாதம் ஆகுது. இதுகளுக்கு 15 நாளா குடுத்து வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன். அதிகமான குஞ்சுகளுக்குலாம் கரையான் உற்பத்தி ஒன்றும் தர முடியாது. அதுக்கு இதான் பெஸ்ட்டு. கொஞ்சம் செலவு அதிகமாகும். இருந்தாலும் நமக்கு வேலை ஈஸி. ஈரோடு தாண்டி சேலம் மாவட்டம் சங்ககிரி பக்கத்தில் இதை உற்பத்தி பண்ணுறதா சொல்கிறாங்க. நமக்கு வந்து பக்கத்து ஊருக்கே டோர் டெலிவரி கொண்டு வந்துட்டாங்க. நான் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த புழுக்களுக்கு பழைய சாப்பாடு, சுரக்காய், தக்காளி இந்த மாதிரி பொருள் போட்டிங்கனாவே அதை சாப்பிட்டு அந்த புழுக்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் அது குரோத் ஆகிட்டு இருக்கு. நம்ம தேவைப்படுறப்ப வாங்கிக்கலாம். கறிக்கு கோழி வளர்த்துறவங்க வாங்கி போட்டிங்கன்னா 10 பைசா மிச்சமாகாது. நல்ல ப்ரீடர் உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை வாங்கி போடுங்க. குவாலிட்டியான சிக்ஸு, குவாலிட்டியான சேவல் விடையெல்லாம் கிடைக்கும்.